என்ன நீ புசுனிக்குள்ள இருந்துகிட்டு என்ன செய்யறதுன்னு பாயிண்டே இல்லாம கேக்குற? என்ன பார்த்தாலே தெரியலையா பத்திரிக்கை படிக்கிறேன்னு? ஆமா ஆமா, எப்பயும் அதுதானே செய்றீங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் என்ன செய்றீங்கன்னு கேக்குறேன். ஆமா குணசுந்தரி, என்ன? ஆமா நீ கேக்குறதுல ஏதாவது பாயிண்ட் இருக்கா? நீ பேசுறது எப்படி இருக்கா? தூங்குறவன் எழுப்பி தூங்குறியான்னு கேக்குற மாதிரி இருக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, நாம இங்க திரும்பி வந்து இத்தனை நாள் ஆச்சு. இந்த பக்கத்துல உள்ளவங்க சத்தமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குங்க. என்ன நான் சொல்றது காதுல விழுதா? விழுது விழுது. நீ பாயிண்ட் இல்லாம என்ன கேட்ட? நாம இங்க திரும்பி வந்து இவ்வளவு நாள் ஆச்சு. இந்த பக்கத்துல உள்ளவங்க சத்தமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குங்க. பாயிண்ட் என்னன்னா, நம்ம வாய் மூடி இருக்குல்ல, அதனால அவங்க வாய் மூடி இருக்கு. அப்போ நான் தான் சண்டை வளர்க்கறா? பாயிண்ட் என்னன்னா குணசுந்தரி, ஐயோ குணசுந்தரி, அம்மா எல்லாம் தொலைஞ்சிச்சு. அந்த மனுஷன் வந்துட்டாரு. அதுதான் ஆரோக்கிய சாமியோட மச்சான். அண்ணா சாமி வித்யா குழப்பது எனக்கு. ஐயோ வந்துட்டாரு. வந்திருக்கேன். வந்துட்டீங்களா? வந்துட்டேன். வாங்க பஞ்சராகா, இது என் சம்சார குணசுந்தரி. குணசுந்தரியா? பரவாயில்ல பரவாயில்ல. அந்த பேர்ல அந்த காலத்துல நான் ஒரு படம் பார்த்திருக்கேன். ரொம்ப என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டீங்களா? கொண்டாங்க கொண்டாங்க, எது இருந்தா அஞ்சாச்சலம். குடும்பக்காரங்க இப்படிதான் இருக்கணும். யாராவது வீட்டுக்கு வந்துட்டா உடனே என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கணும். அது வந்து பாயிண்ட் என்னன்னா, எனக்கு சாதகமான நேரங்கள்லாம் இது இப்படிதான் நடந்துக்கும். அன்னைக்கு அந்த கடையில போய் பிரியாணி சாப்பிட நினைப்பு இருக்கா? அது வேற ஒரு ஸ்பெஷலான கடையில பார்த்து வச்சிருக்கேன். வேற ஒரு கடையா? அங்க இந்த கோழிய பரட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிடுங்க. பலகாரமா? ஜும்போ ஜும்போ. ஜும்போ ஜும்போவா? 1940ல சுந்தரம்பல இருக்கும்போது நான் ஜிம்பா ஜிம்போ சாப்பிட்டுருக்கேன். ஆமா, உங்களுக்கு ஒரு மகன் இருக்காமே, எங்க அது? அது ஒரு வேலையா கொஞ்சம் வெளியில போயிருக்கு. நீங்க ஜும்போ ஜும்போ சாப்பிடுங்க. குடும்பம் தான் இப்படியா இருக்கணும். இன்னும் இருக்கா? இருக்கு இருக்கு. நீங்க முதல்ல இந்த தட்டை முடிங்க, அடுத்த தட்டை அப்புறம் கொண்டு வர சொல்றேன். நீங்க பக்கம் வந்து பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கேளுங்க. பக்கத்துல எது நல்லா என்ன நீ பேசாம இரு. நீங்க வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். வாங்க. ஆமா, ஜிம்போ ஜிம்போ சரி, உங்க மச்சான் எல்லாம் தான் எங்க கூட சண்டையா இருக்காங்களே, அப்புறம் எப்படி நீங்க இங்க வந்தீங்க? வாயும் புள்ளியமா இருந்தாலும் வாயும் வாயும் வேற இருக்கிற வயசா அவங்க கிட்ட இருக்கு. என் வயசை நான் தானே கவனிச்சுக்கணும். எனக்கு ஜிம்போ ஜிம்போ சுட்டு கொடுத்துட்டீங்களே, இனிமே நான் இங்கதான் வருவேன். கண்டிப்பா வாங்க. நம்ம மூக்கெல்லாம் எப்படி பாருங்க. கேவலம் அத சுண்டாக்கா ஜும்பா ஜும்போக்காக அவங்க கூட போய்
அதமா இப்ப அவங்க பக்கம் ஆள் கூடிடுச்சு நம்ம தாக்கு கொடுக்க முடியாது உள்ளவா சரி அதுல ரெண்டு சண்டை போடலாம் வா வா உள்ள சண்டை இருக்கு ஆள் கொடுக்கல 10 கோழி குஞ்சு இருந்து என்ன பண்ணுது ஒரு செங்கது கிட்ட நிக்க முடியுமா மான ரோஷம் இல்லாம சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்களுக்கு அழுகி போன பாலபத்திர ஜிப்போ அங்க திரும்பி என்ன கேக்குறவ என்ன பண்ண கேளு ஒண்ணு மட்டும் பயமா ஒண்ணு மட்டும் கேக்குறேன் உன் கோழி குஞ்சு தலைய நான் சிக்கி ஏன் தலை என்ன சிக்கிட்டியா நீ என் தலை என்ன கித்தாவியா செஞ்சு வச்சிருக்கியா இந்த பாரு உஷாராயிரு உன் வானக்குழா பற்ற மூக்க அப்படியே சப்பையாக்கிடுறேன் இந்த பாருங்க நீங்க எங்க வீட்டுக்கு விட்டாம அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கன்னு ஐயோ நம்ம சண்டை போடுறது பார்க்காம பாயிண்டே ஏன் அவரை சண்டை கிழிக்கிறீங்க சண்டை போடுறாங்களா ஆரகசாமி நீ இறக்க முடியவன என்ன கண்ணப்பெல்லாம் ஓடுற இப்ப இவங்க எனக்கு ஜிம்போ சுட்டு கொடுத்தா உனக்கு ஆத்திரமா இருக்கா பெரிய துரோகிங்க சாதாரண சண்டைக்காரங்களோட சேர்த்துட்டீங்களே உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ரோசம் இருக்காங்க பாத்தீங்களா உங்களுக்கு ரோஷம் இல்லைன்னு சொல்றத யாருக்கு ரோஷம் இல்லைன்னு சொல்றேன் உனக்கு தான் ரோஷம் இல்லை உனக்கு ரோஷம் வந்துச்சுன்னா இப்பவே 2 கம்பத்து கோழைங்களை பிடிச்சு வந்து ஒரு கோழை கறி வச்சு இன்னொரு கோழை பேரட்டு நான் வரலன்னா அப்புறம் கேளு நீங்க இங்க தள்ளுங்க உனக்கு சொல்ல வந்தாலும் பாரு சோத்துக்கு அவன் பொறுக்கிறாரு நாங்க விருந்து வச்சா அவரு எங்க பக்கம் வந்துருவாரு விருந்து சாப்பிட வந்தவர் இல்ல அவர் ஏன் நல்ல மனசுக்காக வந்திருக்காரு உனக்கா நல்ல மனசு ஊர்ல உள்ள எல்லா கெட்டவங்களும் உங்ககிட்ட தானே இருக்கு பாரு என்ன கெட்ட எண்ணம் முடிச்சவன் இன்னொருத்தர சொல்லாத உன் நாக்க நறுக்கி போடுவேன் நறுக்கி எங்க நறுக்கு பாப்பா ஓ சீச்சா கிரீம் உடம்ப போட்டி மாஸ் பண்ணிடுவேன் போட்டி மாஸ் நீங்க வந்து சும்மா இருங்க ஏய் எங்க போற இங்க வா போய்டா அடுத்து தள்ளு இன்னைக்கு 2ல 1 முடிவு கட்டி அந்த பிள்ளைங்க இந்த மூடச்சதைய பிச்சு சோரியாட்டி போட்டு நீங்க கண்டா உடம்பெல்லாம் வெளியே வச்சிருக்க நரம்பி எங்கேயோ கம்பத்துல இருந்து கடந்து வந்த காட்டு ஜென்மம் போறதெல்லாம் சண்டை போடுற பிசாசு ஜென்மம் நீங்க காட்டு நீங்க இன்னும் ஜிம்போ இருக்கா